பிரேமா பிரசிடென்ட் ட்ரம்ப் 26% வந்து இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே ரைஸ்லாம் வாங்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இந்தியாவிலேருந்து நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து டேரிஃப் போடுவாங்களா, இல்லை நம்ம அங்கேருந்து பார்சல் அனுப்பும் போது அதுக்கு வந்து டேரிஃப் போடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிரேமா. அதெல்லாம் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. நம்ம நேற்று வீடியோவில் க்ளீனாக பார்த்தோம் எந்தெந்த நாடுக்கு எவ்வளோ டேரிஃப்ஸ், இந்தியாவுக்கு எவ்வளோ டேரிஃப்ஸ்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்த டேரிஃபில் எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை ஆக போகுது. நீ கேட்ட நல்ல கேள்வி. நான் இப்போ ஃப்ளைட்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வரேன், நான் டேரிஃப்ஸ் கட்டணுமா, இல்லை நாங்கள் பார்சல் போட சொல்கிறோம் எங்கள் வீட்டிலேருந்து, அதுக்கு டேரிஃப்ஸ் கட்டணுமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி அடுக்கடுக்காக வந்து எழுது. மற்றபடி வந்து இங்கே நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எந்தெந்த பொருளுக்கு நமக்கு டேரிஃப்ஸ் வந்து விழப்போகுதுன்னு ஒரு ஓவராலாக வந்து பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி இதுக்காக பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளோட ஸ்பெண்டிங்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பர் பிளான் தான் தேவை நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நேற்று வந்து சாட்ல வந்து 26% காமிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 27% மாதிரி இருந்துச்சுல்ல. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சார்ட்ல காட்டும் போது 26% அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக வரும்போது அது 27%. ஸோ இந்தியாவுக்கு டேரிஃப்ஸ் வந்து 27% டாட் அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்தியாவை பற்றி சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பீச்சை. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது நல்ல நண்பர்கள் தான். ஆனால் என்ன விஷயம்னா அந்த டேரிஃப்ஸ் போடுறதுல அந்த மாதிரி நீங்கள் காட்டலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு நீங்கள் அதிகமான கட்டணம் வசூலிக்கிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டு, எங்களோட காரை வந்து அங்கே இறக்குமதி பண்ணுறது, இங்கே உள்ள பைக்ஸை வந்து அங்கே இறக்குமதி பண்ணுறது நீங்கள் நிறைய வந்து கஸ்டம்ஸ் விதிக்கிறீங்க. அது வந்து இரு நாடுகளுக்குள்ளே ஒரு நல்ல வர்த்தகம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய பொருள் வாங்குகிறோம், ஆனால் நீங்கள் அதே அளவுக்கு பொருள் வாங்க மாட்டீங்க. ஒரு எடுத்துக்காட்டு வந்து யூஎஸ் வந்து ஒரு $100 இந்தியாவிலேருந்து வாங்கினா திரும்ப இந்தியா வந்து யூஎஸ்லேருந்து வாங்கக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு வெறும் $40 தான் இருக்குது. மீது அந்த $60 வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. நீங்கள் வேறு நாடுகளில் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு நீங்கள் யூஎஸில் வாங்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இது சுமூகமாக போகணுன்னா இந்தியா வந்து அவங்களோட கட்டணத்தை வந்து குறைக்கணும். அதாவது யூஎஸ்ஏலேருந்து அங்கே வரக்கூடிய பொருட்களுக்கான கட்டணத்தை குறைக்கணும். ப்ளஸ் இந்த ஒரு ட்ரேட் டெஃபிசிட்டும் வந்து சரி பண்ணணும். இன்னும் நிறைய ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும். பேசஞ்சர் வெஹிக்கிளை உள்நாட்டில் இறக்குமதி பண்ணுறதுக்கு யூஎஸ்ஏலேருந்து இறக்குமதி பண்ணால் இந்தியா வந்து 70% வரைக்கும் விதிக்கிறாங்க. நாங்கள் வெறும் 2.5% தான் வந்து விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப்பிள்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கு நாங்கள் டியூட்டியே கொடுக்குறதுல அது ஒரு டியூட்டி ஃப்ரீ. பட் இந்தியா வந்து 50% வந்து அதை விதிக்கிறாங்க. இன்னொன்று அரிசி, ரைஸுக்கு வந்து இந்தியா வந்து 80% வரைக்கும் வந்து விதிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதாவது இந்தியாவிலேருந்து ரைஸ் இங்கே கொண்டு வரதுக்கு 2.7% தான் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ்க்குலாம் வந்து டேரிஃப் இருந்துச்சா? இதுக்கு மேலேயும் போடுவாங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம டேரிஃப்ஸ் கட்டி தான் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. 2.7% அது உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறீங்க. நீ கேட்ட கேள்விக்கு அதற்கு மேலே போடுவாங்களான்னு எனக்கு அந்த கிளியரான ஆன்சர் வரல. 27%ங்கிறது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 2.7% ஆல்ரெடி போட்டிருந்தா அதை மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி உள்ளது தான் போடுவாங்களா, அதாவது 24.3% தான் போடுவாங்களா அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் வந்து என்கிட்ட இல்லை. சைனாக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 34% ஆன் டாப் ஆஃப் இட் தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 20% போட்டிருக்கோம், அதுக்கு மேலே தான் போட போகிறோம். ஸோ 54% அப்படின்னு சைனாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 27 ஒருவேளை ஆன் டாப் ஆஃப் இட் போட்டாங்கன்னா 27 + 2.7 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். 29.7% ரைஸுக்குன்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரைஸை வந்து கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் பண்ண போகிறது, பெரிய இம்பேக்ட் பண்ண போகிறதுல என்னோடய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது கண்டிப்பாக ரைஸ் தான். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து இப்போவே பார்க்குறோம். நம்ம எவ்வளோ வந்து நம்ம ஒரு வீடியோவை அதுதான் க்ளீனாக போட்டிருந்தோம். அதே ரைஸை நம்ம காஸ்கோவில் வாங்கும்போது எவ்வளோ விலை வருது, அது இந்தியன் காசில் எவ்வளோ வருது. இந்தியன் காசரி மட்டும் இல்லை, காஸ்கோலையும் ப்ரைஸ் ஏறிடும். எங்கே வாங்கினாலுமே ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் இல்லை இந்தியாவிலேருந்து கொள்முதல் செய்யப்பட்டு இங்கே வரக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுக்குமே டேரிஃப் உண்டு. ஸோ அவ்வளோதான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஈவன் நெட்வொர்க்கிங் சுவிச்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. நாங்கள் டேரிஃபே அதுக்கு போடுறதில்ல, பட் இந்தியா வந்து 10% 20% டேரிஃப் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரேட் டெஃபிசிட் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்னா 46 பில்லியன் இருக்குது. அதாவது இவங்க இந்தியாட்டேருந்து இங்கே வாங்குகிற பொருளுக்கும் இந்தியா யூஎஸ்டேருந்து அங்கே இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளுக்கும் உள்ளான வித்தியாசம் வந்து 46 பில்லியன். ஸோ ரொம்ப பெரிய கேப்பு. ஸோ இது எப்படி வந்து
அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு ஏப்ரல் 9க்குள்ளே கொண்டு வருவாங்களான்னு தெரியல, போக தான் தெரியும். நீங்கள் ரைஸுக்கு வந்து ஆல்ரெடி டேரிஃப் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதே மாதிரி வேறு எந்தெந்த பொருட்களுக்குலாம் டேரிஃப் ஆல்ரெடி இருக்குது? ஆமாம், நிறைய பொருட்களுக்கு டேரிஃப்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி. அதாவது ஏப்ரல் 9க்கு அப்புறம் 27ங்கிற நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமொபைல்ஸ் ஆல்ரெடி 1.05 இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க த்ரூ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஆட்டோமொபைல் போட போகிறாங்க 25%. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி 1.05 இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆட்டோமொபைல்ஸுக்கு இருக்குது. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி சொல்லியிருக்காங்க 2.12%. கெமிக்கல்ஸ் அண்ட் பேராமெடிக்கல்ஸுக்கு 1.06 இருக்குது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு 0.41 இருக்குது. இது இன்றைக்கி. ட்ரக்கு பேராமெடிக்கல்ஸ் வந்து நிறைய அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு இந்தியாவிலேருந்து. ஆனால் அது எல்லாமே எக்ஸ்க்ளூட். ஸோ அது இந்த டேரிஃப்குள்ளே வராது. ஸோ அவங்க செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க, நிறைய எக்ஸ்க்ளூட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ட்ரக் பேராமெடிக்கல்ஸ் வராது. எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு டேரிஃப் போட்டால் இங்கே உள்நாட்டில் பொருளாதாரம் இன்னும் ரொம்ப மந்த நிலைக்கு போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. அது ஆயில், பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லாமே வந்து எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா எக்ஸ்க்ளூட் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்குமே நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வர ப்ராடக்ட்டுக்கு வந்து கணிசமான ரொம்ப குறைவான ஒரு டேரிஃப்ஸ் கட்டிட்டு தான் இருக்கும். பிரேமா, இந்தியாவிலேருந்து இப்போ இங்கே வரக்கூடிய ட்ரெஸ்ஸுங்களுக்குலாம் வந்து டேரிஃப் உண்டா? ஆமாம், இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நிறைய மேட் இன் இந்தியான்னு இருக்கும். ஸோ அந்த எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து 27% டேரிஃப்ஸ் உண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்ல பிரேமா, இந்தியாவிலேருந்து புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம்ல, ஸோ அதுக்குமே டேரிஃப் போடுவாங்களா? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வரோம், நம்ம செக்இன் பேக் எடுத்துகிட்டு வரோம், அதில் நிறைய புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம், அதில் நிறைய கிராசரி எடுத்துகிட்டு வரோம், வேறு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஏதோ நம்மளோட சொந்த யூஸுக்காக அங்கேருந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கு டேரிஃப்ஸ் உண்டா? கிடையவே கிடையாது. ஸோ அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா வந்து நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து கிராசரி ஸ்டோரில் 27% டேரிஃப்ஸ் விழப்போது. ஓகே, இப்போ நம்ம ஊர்லேருந்து வரும்போது நமக்காக கொஞ்சம் கிராசரி எடுத்துகிட்டு வருவோம்ல எப்போவுமே. ஸோ அதுக்கெல்லாம் டேரிஃப்ஸ் கட்டணுமா? இல்லை, அதுக்கு வந்து அது ஒரு பர்சனல் யூஸ். அதுக்கு வந்து நீங்கள் டேரிஃப்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து இப்போ இந்தியாவில் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ்லாம் அதிகமாக போகுது. ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம வந்து கொரியர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து டேரிஃப் அதிகமாக போடுவாங்களான்னு? ஆமாம், நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய நம்மளுமே கொரியர் பண்ணிக்கல. பர்சனல்ஸ்க்காக நிறைய கிராசரிஸ் ஐட்டம், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருக்கோம். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அதுக்கு எல்லாமே டேரிஃப்ஸ் கிடையாது. அது எல்லாமே பர்சனல் யூஸ், கமர்ஷியலுங்கிறதுக்குள்ளே வராது. எப்போ அது கமர்ஷியலுங்கிறதுக்குள்ளே வருது, சே எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எங்கேயோ ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஏதாவது டெக்காஸ் வேணும், இல்லை துணி மணிகள் வேணும், நீங்கள் அங்கே கமர்ஷியலாக போட்டு விட்றீங்க, ஒரு ஷிப் கார்கோவில் போட்டு விட்றீங்கன்னா, ஸோ அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு 27% டேரிஃப்ஸ் வேணும். இப்போ நீங்கள் கருட வேகாலாம் போடுறீங்க, இல்லை டிஹெச்எல்ல போடுறீங்க, நீங்கள் உங்களோட சொந்த யூஸ்க்கு உங்கள் ஏதாவது வீட்டு ஜாமான், மளிகை ஜாமான் அந்த மாதிரி போட்டு விட்றீங்கன்னா அதுக்கு டேரிஃப்ஸ் கிடையாது. ஸோ அது அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துல டேரிஃப்ஸ் இருக்குது, எந்த இடத்துல டேரிஃப்ஸ் கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பிளான் பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை பார்சலில் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது தனி வீடியோவில் பார்ப்போம். மேஜராக இம்பாக்ட் பண்ண போகிறது இந்தியாவிலேருந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இருக்குங்கிறாங்க, அதில் இம்பாக்ட் இருக்க போது. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தியாவோட நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இங்கே இறக்குமதி பண்ணுறது சைனாக்கு இந்தியாவோட நிறைய டேரிஃப்ஸ் போடுறதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன தான் டேரிஃப்ஸ் போடுறதுனால அங்கே 54 இங்கே 27 தான் இருக்குது. ஸோ வித்தியாசம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்கள்ட்ட போகிறதுக்கு பதிலாக நிறைய வந்து இங்கே வெண்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாங்க. ஈவன் ரைஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே 2.7% கொடுத்துட்ருக்கோம், இப்போ 27% போகுது. அப்போ என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா மற்ற ஏஷியா நாடுகளோட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ தாய்லாந்து, வியட்நாம்லாம் 40% மேலே போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு கண்டிப்பாக ப்ரைஸில் ஒரு இம்பாக்ட் ஆனாலுமே லாங் டேர்முக்கு நம்ம நிறைய கொள்முதல் பண்ணும்போது அதை வந்து முக்கியமாக யூஎஸ்ஏல விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு சுச்சுவேஷன் வரும். அன்லஸ் அந்த நாடுகள் வந்து இதே டேரிஃப்ஸில் இருக்கும்போது. ஸோ அதர் சைடுமே பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். பிரேமா, கோல்டு அதை பற்றி கேட்டிருந்தாங்க பிரேமா. ஆமாம், இப்படியே இன்னும் நிறைய கேட்டிருந்தாங்க நிறைய செக்டர்ஸ். கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து டிஸ்கஸ் பண்ண இன்னும் பெருசாகவே டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நிறைய பேர் இருந்தாங்க கோல்டு பாஸ், கோல்டு காயின்ஸ், கோல்டு ஜுவல்ஸ், டைமண்ட்ஸு, அங்கே சில்வர்ஸ் வருது, இன்னும் நிறைய பூஜா ஐட்டம்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரிக்கெலாம் உண்டா அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது எந்தெந்த செக்டர்ஸ்குள்ளே வருது, இல்லை எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே அதெல்லாம் வருது, அது எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் கூடயும் நீங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்தியா கவர்மெண்ட்டோட? ஆமாம், முனைப்பாக தான் இருக்காங்க. ஏப்ரல் 9க்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தையில் டேரிஃப்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு முனைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரேட் டெஃபிசிட் ஒரு விஷயம், இவங்க நிறைய டேரிஃப்ஸ் போடுறது இன்னொரு விஷயம். மூணாவது விஷயம் வந்து இப்போ இறக்குமதி பண்ணால் கூட அதற்கான ரெகுலேஷன் கவர்மெண்ட் நிறையா வச்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் பொருட்கள்லாம் அங்கே விற்கணும்னு நினச்சா கூட, முக்கியமாக வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் ஆர் சீ ஃபுட்லாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து
வந்து நிறைய வந்து ரெகுலேஷன் வச்சுருக்கீங்க, அந்த ரெகுலேஷனாலே எங்களோட ப்ராடக்ட் நாங்கள் விற்க முடியாத போது, ஸோ அதுலேயும் சேஞ்சஸ் வேணும்னு இருக்காங்க. நிறைய இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு மணி நேரம் மீட்டிங்கில் முடியக்கூடிய ஒரு காரியமாக எனக்கு தெரியல. அது ஒர்க் போயிட்டு தான் இருக்குங்கிறாங்க பிஹைண்ட் தி சீன்ஸ். நம்ம பார்ப்போம். ஏப்ரல் 9 வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வந்து குறைச்சா நல்லா இருக்குமேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ என்னதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு இது பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வேலெட்டில் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. ஸோ ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் லாங் டேர்முக்கு யூஎஸ்ஏல பார்க்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. லாங் டேர்முக்கு உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும், ஸோ இந்த ரெவன்யூ எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதா அந்த தொலைநோக்கு பார்வையோட யூஎஸ் கவர்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி இருக்குன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.